வெளிப்படுத்தின விசேஷம் நம்ம எப்படி தியானிக்க வேண்டும், அதை எப்படி நம்ம வியாக்கியானம் பண்ண வேண்டும், எப்படி நம்ம அர்த்தம் கொள்ள வேண்டும் என்பதை நாம் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்ப முதலாவதாக பார்க்கும்போது பாருங்க, பைபிள்ல பார்க்கும்போது ஒவ்வொரு ஸ்காலரும் ஒவ்வொரு தன்னுடைய கருத்து வேறுபாடுகளை குறிப்பிட்டு இருக்கிறார்கள். ஆனா யாருமே நம்ம இவங்கதான் சொல்லிட்டு நம்ம டிக்ளேர் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு பார்க்கும்போது ஒரு ஸ்காலர் என்ன சொல்றாங்க பாருங்க, ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார், எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார், மாமிசமும் ரத்தமும் பரலோகத்துக்கு போக முடியாது, ஆனபடியினால எலியா ஒரு சாட்சியும் ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார், அவரு 2 சாட்சியமாக வருவார்கள் என்று அவர்கள் சொல்றார்கள். சில பேர் என்ன சொல்றாங்க பாருங்க, எலியா வந்தாயிற்று இல்லையா, கர்த்தர் சொல்றாருல்ல, இப்ப எலியா முந்தி வர வேண்டும் என்பது இயேசப்பா யோவான் ஸ்நானகனை எலியா என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்ப எலியாவே அல்ல, அந்த எலியாவின் ஆவியை உடையவர். அப்ப எலியாவின் ஆவியை உடையவர் தான் யோவான் ஸ்நானகன். அப்ப இயேசு கிறிஸ்து சொல்கிறார், எலியா வந்தாயிற்று என்று இயேசு கிறிஸ்து குறிப்பிடப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப ஒரு கூட்டத்தார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வருகிறவர்கள் எலியா கிடையாது, இல்ல ஏனோக்கு கிடையாது, அவங்க எலியாவின் ஆவிய உடையவர்களாகவும் ஏனோக்குடைய ஆவிய உடையவர்களாக காணப்படுவாங்க. ஆனா நம்மளை போல ஒரு மனிதனாகத்தான் காணப்படுவார்கள் என்று ஒரு சில கூட்டங்கள் சொல்கிறார்கள். இப்ப அடுத்தது இன்னொருத்தர் சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து மோசேவும் எலியா என்ன பண்ணாங்க, அந்த மறுரூபமான மலையில பேசும்போது என்ன பண்றாங்க, இயேசுவோடு கூட பேசி கொண்டிருக்கிறதை கண்ட போது இவர்கள் தான் அந்த 2 சாட்சி, இவங்க தான் 2 பேர் வர போறாங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்து கூட என்ன பண்ணாரு, மோசேவுடைய அந்த அடக்க காரியத்தை அவர் மோசே எங்க மரித்தார், மோசே எங்க அடக்க பண்ணப்பட்டார் என்பது யாருக்குமே தெரியாது. இயேசுவே அதை மறைத்து விட்டார். ஆனபடியினால மோசே ஒரு தேவ மனிதரும் எலியா ஒரு தேவ மனிதனமாக கடைசி நாட்கள் இவர்கள் தான் 2 சாட்சியாக இருப்பார்கள் என்று அவர்கள் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். ஒரு சிலர் கூட்டத்தார் என்ன சொல்றாங்க பார்க்கும்போது, நாங்க தான் அதுல ஒரு சாட்சி, இவங்க ஒரு சாட்சி. இந்த காலகட்டத்தில் இருக்கிற ஊழியக்காரங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, எதுவா இருந்தாலும் சரி, we cannot declare, we cannot proclaim, there is the two testimony. அப்ப நம்மளால யாரும் சொல்ல முடியாது, எலியாவும் சொல்ல முடியாது, ஏனோக்கும் சொல்ல முடியாது, மோசேன்னு சொல்ல முடியாது, எலியாவும் சொல்ல முடியாது. பாருங்க, நம்மளால அதனால அதுக்கு கணிக்கவே முடியாது. நம்ம சொல்லலாம், இவர்களாக இருக்கலாம், அவர்களாக இருக்கலாம் என்பது நம்முடைய அந்த வெளிப்பாடு காரியங்களை தியானத்தை நம்ம சொல்லலாம் தவிர நம்மளால அதை டிக்ளேர் பண்ணவே முடியாது. அன்பு தேவ ஜனங்களே, நமக்கு தெரியாது அந்த 2 சாட்சி யாரு என்பது. ஒருவேளை எடுத்துக்கொள்ளப்பட்ட ஏனோக்கும் எலியாவும் இருக்கலாம். ஏன்னா ரத்தமும் மாமிசமும் பரலோகத்துல பிரவேசிக்காது, அவங்க 2 பேருமே ரத்தத்தோடு பரலோகத்துக்கு போனாங்க, அவர்களும் இருக்கலாம். ஒருவேளை மோசேயாவும் எலியாவும் இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஒருவேளை வேதத்துல சொல்லப்பட்டது போல எலியா வந்தாயிற்று இயேசு கிறிஸ்து சொன்னது போல அந்த ஆவிய உடைய யோவான் ஸ்நானகனை போல வருகிற அந்த 2 சாட்சி ஒருவேளை எலியாவின் ஆவி உடலாகவும் காணப்படலாம், இல்ல அப்படின்னும் போது ஏனோக்குடைய ஆவி உடலாகவும் காணப்படலாம், நமக்கு தெரியாது. சில பரிசுத்தவங்க சொல்றாங்க, நாங்க தான் அந்த 2 சாட்சி, நாங்க தான் கர்த்தருடைய ஆலயத்துல அந்த 2 ஒலிவ மரம் என்று சொல்லலாம், நமக்கு தெரியாது. கர்த்தரே அறிந்திருக்கிறார். ஆக மொத்தத்துல அந்த 2